தங்கமான அறிவுரை என்பது நாம் கேட்கும்போது அதிகமான தங்கங்கள் கொடுப்பது போல் உணர வைக்கும். உபதேசம் என்பது உன்னை உணர வைக்கும். வசியத்தும் மினதஹப், தங்கமான உபதேசங்கள். இன்குந்த ஃபிஸ் ஸலாத்தி, நீங்கள் தொழுகையில் ஈடுபட்டால் ஃபஹ்ஃபல் கல்பக, உங்களுடைய உள்ளத்தை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இதா நூதிய லிஸ்ஸலாத்தி, தொழுகைக்கு பாங்கு சொல்லப்பட்டால் அதுபர ஷைத்தான் ஓடிவிடுவான். ஆனால் தக்பீர் கட்டியவுடன் ஷைத்தானுடைய ஊசலாட்டங்கள் அதிகமாகிவிடும். ஆகையால் நீங்கள் உங்களுடைய உள்ளத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஒயின்குண்ட அல தாமி, நீங்கள் உணவருந்த போனால் பஹ்ஃபல் ஹல்கக, உங்களுடைய தொண்டையை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறுகின்றான், யா அய்யுஹன்னாஸ் குலூ மிம்மா ஃபில் அர்தி ஹலாலன் தய்யிபா, பூமியில் உள்ளவற்றை நீங்கள் ஹலாலான உணவை சாப்பிடுங்க என்பதாக. நீங்கள் பிறர் வீட்டுகளுக்கு சென்றால் நீங்கள் உங்களுடைய பார்வையை தாழ்த்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறுகின்றான், குல்லில் மூமினீன யகுல்லு மின் அப்சாரிஹிம், மூமின்களே உங்களுடைய பார்வையை தாழ்த்திக் கொள்ளுங்கள். யஹ்ஃபது ஃபுரூஜஹும், உங்களுடைய மர்மஸ்தானத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். வ இன் குன்த பைனன் நாசி, நீங்கள் மக்களுக்கு மத்தியில் இருந்தால் உங்களுடைய நாவை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆஹிரி, யார் அல்லாஹ்வையும் மறுமை ஈமான் கொண்டார்களோ ஃபல்யகுல் கைரா, அவர்கள் நன்மையானவற்றை அவர்கள் பேசட்டும், இல்லை என்றால் வாய் மூடி அமைதியாக இருக்கட்டும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபதேசம் செய்தார்கள். நாம் அனைவரும் இந்த அனைத்தையும் தங்கமான உபதேசமாக நாம் பெற்றுக்கொண்டு அதை அமல் செய்வோமாக.